ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து ரசமும் முட்டை மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ரசம் வந்து நார்மலாக எப்பயும் வைக்கிற மாதிரி தான் வச்சேன், மிளகு ரசம். முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு பட்டை இது வரைக்கும் சேர்த்துக்குங்க. அப்புறம் பிரிஞ்சி இலை ஒரு சின்னதாக இலை சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். தக்காளியோடு நல்லா வதங்கும் போது கொஞ்சம் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காவும் மிளகு கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் நல்லா ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அது ஒரு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் டபுளாக கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து 1 பை 1 போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி போட்டு முட்டை உடையாமல் அந்த மசாலா மட்டும் முட்டை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு விட்டுருங்க. அதை சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு வந்து மிளகு ரசமும் வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அட்டகாசமாக நல்லா ஸ்பைஸியாக இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.